எல்லா ஊடகங்களையும் கதைகள் பிரசுரமாகிற நீங்கள் பத்திரிகைகள் எடுத்துக்கோங்க. ஆனந்த விகடன், குமுதம், இந்த 2 பத்திரிகை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த ஆனந்த விகடனுக்கு நீங்கள் எழுதுகிற கதை, ஒரு கதை எழுதி அனுப்புனீங்கன்னா அவங்க பிரசுரத்துக்கு ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அதே கதை குமுதத்துக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள அதில் நிராகரிக்கப்படும். நீங்கள் குமுதத்துக்கு எழுதின கதை விகடனில் நிராகரிக்கப்படும். காரணம் என்ன? தரம் தாழ்ந்ததா? நான் பேர் சொல்ல விரும்பலை. ரொம்ப தரம் தாழ்ந்து போன சில இதுகள் இருக்கு. அந்த காட்சி ஊடகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தியை எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த நுகர்வு கலாச்சாரத்தை மலிவான நுகர்வு கலாச்சாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அதிகம் சென்றடையும் மாதிரி தான் அந்த காட்சிகளை வடிவமைப்பார்கள். ரங்கராஜ் பாண்டியுடைய நேர்காணலுக்கு நிறைய ரசிகர்கள், நானும் கூட ஒரு ரசிகன்தான். ஆனால் திரு ரவி பெர்னாண்ட் அவர்கள் நடத்திய நேருக்கு நேர் என்ற சன் டிவி 90களுடைய மத்தியில் அவர் நடத்திய நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு இணையான நிகழ்ச்சி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இதுவரையில் யாருமே நடத்தியதில்லை. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. ஊடக நுகர்வு கலாச்சாரம், அது என்ன? ஊடக நுகர்வு, நாம் மீடியாவை எப்படி கன்சியூம் பண்ணுறோம், ஒரு மீடியாவை எப்படி நம்ம பார்க்குறோம், ஊடக நுகர்வு அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். இந்த ஊடக நுகர்வு கலாச்சாரம் அப்படிங்கிறத நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சமீபத்தில் என்னுடைய நேர்காணல் மூத்த பத்திரிகையாளர், சிறந்த அறிஞர், ஞானி என்று கூட சொல்லலாம், திரு ரவி பெர்னாண்ட் அவர்களுடைய நேர்காணல் என்னுடைய சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஊடக நுகர்வு கலாச்சாரம் அது என்ன? இந்த ஊடக நுகர்வு கலாச்சாரம் தான் ஒரு ஊடகத்தினுடைய, காட்சி ஊடகத்தினுடைய தரத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு திரு ரவி பெர்னாண்ட் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன ஊடக நுகர்வு? நீங்கள் ஒரு செய்தியை, எந்த மாதிரி செய்திகளை நீங்கள் பார்க்குறீங்க, எந்த மாதிரி செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய மதிப்பிட இயலாத நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள், இதை பொறுத்து தான் அந்த காட்சி ஊடகங்கள் தங்களுடைய காட்சிகளை வடிவமைக்கிறார்கள் அல்லது பத்திரிகையினுடைய வடிவமைத்தை வடிவமைக்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் நான் அச்சு ஊடகங்களுக்கு சொல்கிறேன், அதாவது புத்தகங்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், வாரம் இருமுறை, மாதம் இருமுறை வரக்கூடிய இதழ்கள், அச்சு ஊடகங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஊடகங்களையும் கதைகள் பிரசுரமாகிற நீங்கள் பத்திரிகைகள் எடுத்துக்கோங்க. ஆனந்த விகடன், குமுதம், இந்த 2 பத்திரிகை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த ஆனந்த விகடனுக்கு நீங்கள் எழுதுகிற கதை, ஒரு கதை எழுதி அனுப்புனீங்கன்னா அவங்க பிரசுரத்துக்கு ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அதே கதை குமுதத்துக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள அதில் நிராகரிக்கப்படும். நீங்கள் குமுதத்துக்கு எழுதின கதை விகடனில் நிராகரிக்கப்படும். காரணம் என்ன? இந்த நுகர்வு கலாச்சாரத்தை இவர்கள் இருவரும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டு தங்களுடைய பத்திரிகையை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த வடிவமைப்பிற்கும் அந்த புத்தகத்தினுடைய நோக்கத்திற்கும் அந்த இதழினுடைய நோக்கத்திற்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன இசைவாக இருக்கிற கதைகளை மட்டும்தான் பிரசுரம் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன இந்த பத்திரிகையை எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ணுறது யாருன்னா வாசகர்கள் தான். வாசகர்களுடைய நுகர்வு, இந்த செய்திக்கு இத்தனை வாசகர்கள் இருக்கிறார்கள், இந்த மாதிரி செய்தி வெளியிட்டால் இத்தனை வாசகர்கள் வருவார்கள் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை அவங்க ஆய்வு செய்து அதை தான் அவங்க பத்திரிகையாக நீண்ட காலமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் தங்களை பிராண்ட் பண்ணிக்கிட்ட 2 பத்திரிகைகளை பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னும் பிராண்ட் இப்போ காட்சி ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதாவது டிவி, சேட்டலைட் சேனல், ஸ்ட்ரீம்லைன், இந்த ஸ்ட்ரீம்லைன், இந்த ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இதுகளில் தரம் தாழ்ந்ததா? நான் பேர் சொல்ல விரும்பலை. ரொம்ப தரம் தாழ்ந்து போன சில இதுகள் இருக்குது. அந்த காட்சி ஊடகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தியை எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த நுகர்வு கலாச்சாரத்தை மலிவான நுகர்வு கலாச்சாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை அதிகம் சென்றடையும் மாதிரி தான் அந்த காட்சிகளை வடிவமைப்பார்கள். ஒரு செய்தியை சொல்லும் விதம் இருக்கு இல்லையா, ஒருவர் ஒரு குற்றத்தை செய்து விட்டார் இப்படி சொல்கிறத ஈவன் இப்போ ஒருத்தர் அந்த சொல்லாடல் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த காம பேய் இந்த பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டான், இதை சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஸ்லாங்கோட, ஒரு நெளிவு சுழிவோட அதை ஒரு மாடுலேஷன் ஏற்படுத்தி அதை சொல்லி அதையும் சில சித்திரங்கள் வரைந்து காட்டி இப்படித்தான் செய்தியை கொடுத்தா நம்ம சேனல் அதிகம் பார்க்கப்படும்,
அப்படின்ற ஒரு நுகர்வுக்கு அந்த கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இதை உருவாக்குனது யாரு? இது இப்படியெல்லாம் காட்சிகளை இப்படியெல்லாம் செய்திகளை சொல்லி நுகர்வு கலாச்சாரத்தை அவர்கள் தரம் தாழ்த்தி விட்டார்கள்னு நீங்கள் அந்த ஊடகத்தை சொல்வீங்களா, அல்லது இது போன்ற செய்திகளை அதிகம் பார்ப்பதனால்தான் நாங்கள் கொடுத்தோம் என்ற அந்த கருத்துக்கு நீங்கள் போவீங்களா? ரெண்டுக்குமே ரொம்ப விடை காண்பது கடினம். இப்போ இந்த நுகர்வு கலாச்சாரத்தை திரு ரவி பெர்னாண்டோ அவர்கள் என்னுடைய நேர்காணல், என்னுடைய அந்த சேனலில் இருக்க நேர்காணலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது பாருங்கள், சொல்லுவார், இந்த நுகர்வு கலாச்சாரம், அதாவது ஊடக நுகர்வு கலாச்சாரம் வெளிநாடுகளில் எப்படி இருக்குது? வெளிநாடுகள்னால் நான் மற்ற மொழிகள் கூட சொல்லலை, இதே தமிழ் மொழி பேசுகிற நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இந்த நாடுகளெல்லாம் தமிழ் அதிகமாக பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில், இரண்டாம் மொழியாக தமிழை அறிவித்த நாடுகளில் அந்த காட்சி ஊடகங்கள் அவர்கள் செய்தியை வழங்கும் விதம், அவர்கள் வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் மிக தரமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் அவர்கள் எரிச்சல் ஊட்டவில்லை, அல்லது இது ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்ந்து சென்று நம்முடைய நினைவுகளை உராய்வு செய்து ஒரு செய்தியை அவர்கள் சொல்வதில்லை. இதைத்தான் இந்த கேள்வியாக நேர்காணலில் ரவி பெர்னாண்டோ அவர்கள்ட்ட கேட்டேன். அப்போ சொன்னார், நுகர்வு கலாச்சாரம் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஊடகவியலில் பிஹெச்டி முடித்தவங்க தான் அங்கே ஆங்கராகவோ, அதாவது நிகழ்ச்சி நடத்துபவராகவோ நெறியாளராகவோ வராரு. இப்போ திரு ரவி பெர்னாண்டோ போன்ற ஒரு ஊடகவியலில் மிக நிபுணத்துவம் பெற்ற, பயின்று ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய முடிவில் பல நல்ல வழிகளை பின்பற்றி செய்யக்கூடிய ரவி பெர்னாண்டோ போன்றவர்கள் ஒருவர் தான் இருக்கிறார். ஈவன் பாண்டே, ரங்கராஜ் பாண்டேன்னு தந்தியில் ஒர்க் பண்ணி இப்போ தனியாக சேனல் நடத்திட்டு இருக்கார் பார்த்தீங்களா, ரங்கராஜ் பாண்டியுடைய நேர்காணலுக்கு நிறைய ரசிகர்கள், நானும் கூட ஒரு ரசிகன் தான். ஆனால் திரு ரவி பெர்னாண்டோ அவர்கள் நடத்திய நேருக்கு நேர் என்ற சன் டிவி 90களுடைய மத்தியில் அவர் நடத்திய நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு இணையான நிகழ்ச்சி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இதுவரையில் யாருமே நடத்தியதில்லை. இன்றளவும் அவருடைய சிந்தனை போக்கு, அவர் சிந்தனை வெளிப்படுத்தும் விதம், அந்த முற்போக்கான சிந்தனைகள் எப்படி ஒரு கிராட்டிடியூட் அவரிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் அவருடன் நேரடியாக பேசி நேர்காணல் செய்து அதை நான் தெரிந்து கொண்டேன். அதுபோன்ற பிஹெச்டி முடித்தவங்க, ஊடகவியலில் பிஹெச்டி முடித்தவங்க தான் அங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அல்லது நெறியாளராக இருக்காங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியோட தரம் நல்லா இருக்குது. ஈவன் நான் மலேசியாவில் பார்த்து தான் ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் தான் இலங்கையில் நடத்தப்படுகின்ற காட்சி ஊடகங்கள், அந்த செய்தி ஊடகங்கள் கூட 90-95% நான் பார்த்த வரைக்கும் அவர்களிடம் அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது, அதாவது உடனடியான ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்துறது, கிளர்ச்சி தூண்டக்கூடிய செய்திகள், இப்படியெல்லாம் சொல்கிறதில்லை. செய்தியை செய்தியாக சொல்வது தான் அவருடைய நேர்மை. இந்த செய்தியை செய்தியாக கூறக்கூடிய ஊடக நுகர்வு கலாச்சாரம் இந்த தமிழ் ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் குறிப்பிட்ட இந்த ஊடகம் இப்படி பண்ணுது, அந்த ஊடகம் இப்படி பண்ணுதுலாம் சொல்ல விரும்பலை. ஆனால் இதில் சரியாக 100க்கு 100 என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் ஒரு 100க்கு 100 சரியான என்று கூட இல்லை, ஒரு பெரும்பான்மையாக ஒரு ஊடக நுகர்வு கலாச்சாரம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சி பெரும்பான்மையாக இருக்குது. 90%க்கு மேலே அதுக்கு நான் நம்புகிறேன். அந்த காட்சி ஊடகம் தன்னுடைய வாசகருடைய நுகர்வு கலாச்சாரத்தை மிக நேர்மையாக கையாள்கிறது அல்லது மிக கலாச்சாரத்துடன் கையாள்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த ஊடக கலாச்சாரம், ஊடக நுகர்வு கலாச்சாரம் மேலும் மேம்பட வேண்டும். இந்த காட்சி ஊடகங்களும் தரமான கலாச்சாரத்தை கல்ச்சர் வர வைக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறை இதை பார்த்தா நிறைய வளர்கிறார்கள். காட்சி ஊடகங்கள் வழியாக தான் இவர்கள் வளர்வு அதிகமாக இருக்கிறது. ஆக நல்ல பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் இந்த ஊடக நுகர்வு கலாச்சாரத்தை மேம்படுத்த ஊடக நண்பர்களுக்கும் வலியுறுத்துகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.